டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹார்பிக் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாட்டிலுடைய மேல் பகுதியை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த மேல் பகுதி மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஜிக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹார்பிக் பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்லே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கட் பண்ணி முடிக்க போகிறேன். பேக் சைடில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் கட் பண்ணக்கூடாது. ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டுட்டு மற்ற போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணாமல் விட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டாண்டில் நம்ம அழகாக வந்து இந்த மாதிரி ஷாம்பூஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஹோல்ஸ் போட்ட பாருங்கள், அதை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷாம்பூஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது தண்ணி ஏதாச்சும் வெளியே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பன் வழியாக வெளியே வந்துடும். அந்த மூடியை கழட்டிட்டு நம்ம தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் அந்த மூடியை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.